வணக்கம், நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு ஒரு குட்டி தோட்டத்தை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லீக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு முன்னுக்குள்ள தோட்டத்தில் வந்து இந்த பூக்கள் முன்னுக்கு வச்சுருக்கார்கள் பாருங்கோ. ஏன்னா அந்த மகரந்த சேர்க்கைக்காக இப்படி வச்சா வந்து காய்கறிகள் வந்து நல்லா காய்க்கும்ன்றதுக்காக தான் இப்படி பூக்கள் முன்னுக்கு பூக்கண்டுகள்லாம் வச்சுருக்கார்கள். நல்லா அழகாக இருந்ததுனால வந்து அதே மாதிரி சின்னதாக அப்படியே படம் பிடிச்சி காமிக்கிறேன். நல்ல ரோஸ் வந்து அப்படியே ரோஸாக அருமையாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொண்டு எங்களோட தோட்டத்துக்குள்ளே போவோம். எங்களோட தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாருங்கள் அப்படியே தகன்னு வந்துட்டுருக்கு, நல்லா வந்துட்டுருக்குது. இப்போ அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் வந்து நான் இந்த மிளகாய் கண்டு நட்டுருக்கிறேன். மிளகாய் கண்டு மற்ற இந்த முன்னுக்கு 2 பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குக்கும்பர் அதுவும் போட்டிருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா மிளகாய் கண்டு நட்டுருக்குது. ஆனால் வந்து இப்போ தான் அந்த வேர் வந்து அப்படியே வாடி போகாமல் அப்படியே வந்துட்டுருக்குது. இன்னும் ஒரு 2 கிழமையில் பார்த்திங்கன்னு சொன்னால் சடன்னு வந்துடும். வார மாதம் ஒரு 15ஆம் தேதி மட்டும் பாக்கியத்தில் வந்து மிளகாய் கண்டு வந்து ஓரளவு முளைச்சி வந்துடும். இந்த நத்தைன்ற தொந்தரவு இல்லாட்டிக்கு இது வந்து எங்களோட ஊர் வெங்காயம். இது வந்து இப்போ நட்டு ஒரு கிழமை தான் நல்லா அந்த மாதிரி வந்திருக்கு. என்ன சொன்னால் வீட்டுக்கிற கேக்கே லேசாக முளை வந்துருச்சு, கொண்டு வந்து நட்டோன்னு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பீன்ஸு ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து வெங்காயத்தாள் மட்டும்தான் எடுக்கலாம். இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் அவரை, அந்த பெரிய அவரை இருக்குல்ல, அது 3 கொண்டு வந்து நட்டு நான். அது இப்போ அந்த கொடி லேசாக அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட் இங்கே தான் விதை போட்டு நான். பீட்ரூட் நல்லா முளைச்சி வந்துருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த பீட்ரூட்டை கிட்ட இருக்கிற பீட்ரூட்டை கொஞ்சம் பிடிங்கி நடவணும். இந்த பக்கத்தில் வந்து கேரட் வந்து விதை போட்டு நான் கொஞ்சம் தான் வந்திருக்கு, பெருசாக வரையில். இது வந்து முதல் நட்ட உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வந்துருக்குது. பார்த்திங்க உங்களுக்கே தெரியுது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கணும். பச்சை பசி 2 இன்னொரு 1.5 மாதம் 2 மாதத்தில் அருமையான உருளைக்கிழங்கு எடுக்கலாம். என் தோட்டத்தில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து செய்து கொண்டு வாரேன். பார்க்க போக நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நான் வீடியோ போடக்கல ஒவ்வொரு முறைக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெயில் கூட இது வந்து லீக்ஸ் வந்து இப்போ நான் பிடிங்கி கொண்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து விட தேவையில்லை, பிறகு பழுத்து கொண்டு போயிடும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் நல்ல ருசி லீக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து இது வந்து பூசணி செடி கொடியோடு ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இது பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளரியில் வந்து ஒரு காய் பூ மாதிரி வந்திருக்குது, அதுவும் முளை விட்டுருச்சு. இது வந்து எங்களோட ஊர் வெங்காயம் மாதிரி நிறைய நட்டுனாலும் அதில் கொஞ்சம் தான் வந்தது. என்ன சொன்னால் அந்த குளிர் டைமில் நட்டதுனால வந்து அது சரியாக வரையில. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பூண்டு இப்போ இந்த பாருங்கள் இதெல்லாம் பழுத்து கொண்டு போகுது. அப்போ கீழே வந்து விளைச்சல் வந்து கொண்டு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு 1.5 மாதம் 2 மாதம் ஆனால் அப்படியே பழுக்க அப்படியே காயிற மாதிரி விட்டுட்டு எடுக்க நல்லா இருக்கும். அதுவும் சரியாக வந்துட்டுருக்குது. இது நட்டு இப்போ 7 மாதமாச்சு, இன்னொரு 2 மாதம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் முன்னுக்கு பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயமும் வெள்ளை வெங்காயம் நட்டு நான். அதுவும் அருமையாக வந்துட்டுருக்குது. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வந்து நல்லா வந்துட்டுருக்குது எங்களோட தேவைக்கு தானே. ஆனால் இந்த வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் நான் வீட்டை கொண்டு போய் கீழே வந்து காய வச்சுட்டு அப்படியே வச்சேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு 4 மாதம் 3-4 மாதத்துக்கு காணும். என்னோடய குட்டி தோட்டம் பாருங்கோ. இனி அங்கால வந்து எல்லாம் முளைச்சி வர எல்லாத்தையும் பார்க்க பச்சை பசேன்னு இருக்கும். பக்கத்து தோட்டங்கள் எல்லாம் நல்லா செய்து கொண்டிருக்கார்கள். இந்த வருஷம் வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்குது, எல்லோரும் நல்லா செய்து கொண்டிருக்கார்கள். அப்போ அதை உங்களுக்கு காமிக்கைகளை வந்து எனக்கும் சந்தோஷம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.